டாக்டர், இந்த இடத்த பார்த்தாலே வியாதி குணமாயிடும் போல இருக்கு. இப்ப ரெகுலரா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு? இப்போ வீட்டை பூட்டினேன்னு வச்சுங்க டாக்டர், அந்த பூட்டை 4-5 தடவை இழுத்து இழுத்து தொங்காத குறைய செக் பண்ணுவேன் டாக்டர். வண்டியை சைட் லாக் பண்ணாலும் அப்படிதான் டாக்டர். சில சமயத்துல அடுத்தவங்க வண்டியை கூட ஆட்டி பார்க்கணும் போல தோணுது. உங்களுக்கு ஓசிடி இருக்கு, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அதாவது இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்கு, ஆனா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். இந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு எதையாவது செய்யணும்னு நினைச்சா அதை செஞ்சே ஆகணும். செய்யலைன்னா மனசு அடங்காது, அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆமா டாக்டர், எனக்கும் அப்படித்தான். அப்படி கண்ட்ரோல் பண்ணா கை காலெல்லாம் நடுங்குது. அதனால தான் நான் என்ன மாதிரியே ஓசிடி இருக்கிற மருமகளா பிடிச்சிட்டேன். ஒரு நாள் என் பையனோட முதலாளி சொட்டத்தலைய விக்கு வச்சுட்டு வீட்டுக்கு வந்திருந்தான். சொட்டையான்னு கூப்பிடணும்னு மருமகளுக்கும் விக்க கட்டணும்னு எனக்கும் ஓசிடி வந்துருச்சு. போயிட்டு வரேன் சொட்டையா. You are dismissed. என்னாலதான் எல்லா பிரச்சனையும் ஆச்சுன்னு என் பையனை வீட்டை விட்டு துரத்திட்டான். அட பாவமே, இனிமே எங்க தங்க போறீங்க? நான் என் ஃப்ரெண்டு இன்பா வீட்டில் தான் தங்கியிருக்கேன் டாக்டர். நீ சொல்றத கேட்டா அந்த ஓசிடிங்கிறது பெரிய பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. அந்த மாதிரி இருக்கிற உன் மருமக கூட நீ இல்லாம எங்களோட நீ இருக்கிறதா நல்லது. நல்ல வேளை, எனக்கு ஓசிடி வியாதி இருக்குன்னு தெரிஞ்சா இவளுக்கு தங்க விட மாட்டாளுங்க. என்ன ஓசிடியோ, நடு மண்டையில உலக்கி எடுத்து நச்சுன்னு ஒரு போர்டு போட்டா சரியா போயிடும். சும்மா இரு. இது ஏதோ மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பிரச்சனையா. ஏதாவது ஒன்று மனசில் நினைச்சிட்டா பிடிவாதமா அது செஞ்சே ஆகணும்னு தோணுமா? உனக்கு கூட சைனா மேல அப்படி ஒரு பிடிவாதம் பிடிச்ச லவ் தானே இருக்கு. ஆமா இன்பா. மேடம், மேடம், என்ன கரும பிடிச்ச ஓசிடி வியாதி இது? இப்படி போயிட்டு போயிட்டு வரீங்களே மேடம். காலையில டேப்லெட் போட மறந்துட்டேம்மா. ஓசிடி உச்சத்துல இருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டா அதை பண்ணியே தீரணும். ஆமா, அதை பார்த்துட்டு போ. குட் மார்னிங் மேடம். என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர் சாரை பார்க்கணும். அந்த ஆளு குளிச்சிட்டு இருக்காரு, வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். இந்த பொம்பளைக்கு எதுக்கு இவ்வளோ லிப்ஸ்டிக்கு? கழிக்கணும் போல. மேடம் வேண்டாம் மேடம், அவங்க இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி. வேண்டாம் மேடம், முடியல. ஏய், உனக்கு எதுக்கு இவ்வளோ லிப்ஸ்டிக்? எதுக்கு லிப்ஸ்டிக்? எதுக்கு லிப்ஸ்டிக்? ஏன் வாயில கை வைக்கறியா? எனக்கு ஒரு வியாதி இருக்கு, அதுக்கு பேரு ஓசிடி. கேள்விப்பட்டு ஏன் பியூட்டியை ஸ்பாயில் பண்றியா நீ? உன்னை சும்மா விட மாட்டேன். அந்த பக்கம் ஓடாதடி, அந்த ஆள் தந்து போட்டு குளிச்சிட்டு இருக்கான். சாரி சார். சாரி சார். சாரி சார். ஐயோ, இவளுக்கு ஓசிடின்னு ஒரு வியாதி இருக்குமா? இவளுக்கா? இத நான் நம்பணுமா? ஐயோ, எனக்கு சத்தியமா ஓசிடின்னு ஒரு வியாதி இருக்கு. உனக்கும் இந்த ஆளுக்கும் சீடியா இருக்கா? சீடினா அந்த சீடி கிடையாது, ஓசிடிங்கிறது ஒரு வியாதியோட பேரு. ஓசிடி ஒரு தடவை தெரியாம பாத்ரூம் கதவை திறந்தா சரி, அது என்ன 3 தடவை திறந்து பாக்குற? அத்தனை தடவை பாக்குற அளவுக்கு இந்த ஆளு நான் அவ்வளவு அழகா? யாருமே உனக்கு தெரியாதுடி, இவளுக்கு உலகத்துக்கு தெரியும்டி. அப்ப இவகிட்டே ஜொல்லி விட்டு இருக்கடா. சார், நம்ம டிபார்ட்மெண்ட்டே கேவலமா பேசுறாங்க. நீங்க பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க. சாரி சார். எல்லாரும் பார்த்துட்டாங்களோ? போதும்மா போதும். எந்த கன்றாவிய வாழ்க்கையில திரும்ப பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அந்த கன்றாவிய நீ திரும்ப காட்டிட்ட. நான் ஒன்னும் பார்க்கல சார். இந்த கருமத்தை நீயே பாரு. நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். ஒரு நிமிஷம். தேங்க்ஸ்மா, நல்ல முடிவு எடுத்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நம்பிட்டாங்க பாத்தீங்களா? சிரிப்பு வேறையா? மூடி வச்சிருந்த அழகு அவுத்து உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டியே. ஆமா, இப்ப எதுக்கு நீ வீட்டுக்கு வந்த? திருட்டு விசிடி தேவாப்பாய வந்து மாமூல் கொடுத்துட்டு போனா சார். இதை வச்சுக்கவே உடம்பெல்லாம் கூசுது. நீங்களே வச்சீங்க. பாட்டி, நான் பவித்ரா பேசுறேன். சொல்லு பவித்ரா. அஷ்மிதாக்கு ஒரு ப்ராப்ளம் பாட்டி. என்னப்பா சொல்ற? என்ன ஆச்சு அவளுக்கு? ஒரு வாரமாவே அவளுக்கு அடிக்கடி மயக்கம் வந்துட்டே இருந்தது பாட்டி. என்ன காரணம்னே தெரியல. அதனால எங்க சித்தப்பா ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். எங்க சித்தப்பா ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு அஷ்மிதாக்கு எதுவும் தெரிய வேணாம், உங்களை நேர்ல பார்த்து டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்றாரு பாட்டி. நீங்க உடனே புறப்பட்டு கோயம்புத்தூர் வாங்க பாட்டி. உங்க பேத்திக்கு அடிக்கடி மயக்கம் வரதா சொன்னாங்க. நியாயமா இந்த வயசுல இந்த மாதிரி மயக்கம்லாம் வரக்கூடாது. அதனால பவித்ரா இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தா.
அப்போ அஸ்மிதா மூச்சுல ரொம்ப சிரமப்பட்டதால அப்புறம் இசிஜி எக்ஸ்ரே இந்த டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் அவங்க ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சது. இதை சரி பண்ணணும்னா அஸ்மிதாவுக்கு ஹார்ட்ல ஒரு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். சென்னையில் இருக்கிற எங்களோட இன்னொரு பிரான்ச் ஹாஸ்பிட்டல்ல இந்த ஆபரேஷன் பண்ணிடலாம். ஸோ நீங்க ஒரு 6 lakhs அரேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த ஆபரேஷன் முடிச்சிடலாம். டாக்டர், ஆபரேஷன் பண்ணா இந்த ப்ராப்ளம் சரியாயிடும்ல? 90% சக்சஸ் ஆயிடும். 10% ரொம்ப ரேரா ஃபெயிலியர் ஆகலாம். அது வரைக்கும் அஸ்மிதாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம். எப்பவும் போல சந்தோஷமாவே இருக்கட்டும். ஆபரேஷனுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லிக்கலாம். அஷ்மிதா கிட்ட டாக்டர் சொன்ன எதுவுமே நான் சொல்லல. அவளுக்கு எதுவுமே தெரியாம பாத்துக்கோ. அவ எப்பவும் போல சந்தோஷமாவே இருக்கட்டும். எதுக்கு இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? சளி பிடிச்சுக்க போகுது. சளி பிடிச்சா என்ன, செத்தா போயிட போறோம். ஏய், ஏன் இப்படிலாம் பேசுற? நான் ஊருக்கு கிளம்புறேமா. சரி பாட்டி. நீ எக்ஸாம் எல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருமா. என்ன பாட்டி, எக்ஸாம் எழுதுறத போய் ஆபரேஷன் போற மாதிரி சொல்றீங்க? எக்ஸாமே இப்ப எல்லாம் அப்படித்தானேம்மா நினைக்கிறாங்க. அதான் அப்படி சொன்னேன். நீ பத்திரமா இருந்துக்கோ. 1000, 1500, 2000. நான் 2.5 லட்ச ரூபா தேத்திட்டேன். நீ எவ்வளவு வச்சிருக்க? என்கிட்ட 1.5 லட்சம் தான் இருக்கு. என் மருமகிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டு அவ கொடுக்கறதா இல்ல. என்கிட்ட 1,40,40,000 தான் இருக்கு. எனக்கு ஒருத்த 35,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். அவன் ரொம்ப நாளா என்னை ஏமாத்திட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு போனை போட்டு வண்டியா கெட்ட வார்த்தை திட்டுறதுல அவன் பணத்தை கக்கறான். ஏய், முதல்ல அதை செய். இந்த ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும்ல? அதெல்லாம் சூப்பரா நடக்கும். நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. இந்த பாரு, நாளைக்கு காலையில நாம 6 லட்ச ரூபாய் பணத்தை பேங்க்ல கட்டுறோம். பாத்துடு. கரெக்டா இருக்காப்பா? கிரிஜா, ஒரு நிமிஷம் மேம். அவ பாட்டுக்கு போறா. உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், கணக்கு பண்றதுல கவனமா இருக்கணும். இவ எப்பதான் வருவா? இது ரொம்ப ஓவர். சாரி மேடம், உங்க ஆதார் நம்பரை பேன் நம்பரோட அட்டாச் பண்ணிருக்கீங்கல்ல? பணத்தை கொடுத்து தொலையா. அசையாமல் இல்லை. வழியில மெட்ரோ ரயில் வேலை நடக்கிறதுனால பள்ளம் விழுந்து போச்சு. அதனால எங்களால சீக்கிரம் வர முடியல. கொள்ளக்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம். வரேன் சார். இன்பா, இன்பா, ஏந்திரிமா. எந்திரி. வாமா, எந்திரிமா. என்ன ஆச்சு? ஐயோ, லில்லி எங்க? அவன் மருமக சப் இன்ஸ்பெக்டர் இருக்கால, அவகிட்ட சொன்னா கொள்ள போன பணம் திரும்ப கிடைக்குன்னு அவளை பார்க்க போயிருக்கா. ஐயோ, போலீஸ் எல்லாம் வேண்டாம், லேட் ஆகும். பேங்க் தான் பொறுப்பு. அவங்க தான் பணத்தை கொடுக்கணும். நீ வா. வந்தவங்க எல்லாரும் முகமூடி போட்டுட்டு இருந்தாங்களே, யார் என்னன்னு எப்படி தெரியும்? போலீஸ் சீக்கிரம் கண்டுபிடிச்சறேன்னு சொல்லிருக்காங்க. எங்க பணம் எப்ப சார் கிடைக்கும்? நீ கொஞ்சம் இருமா, உங்ககிட்ட பேசுறேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா. கொள்ள போன பணத்துக்கு பேங்க் தான் பொறுப்பு. பணத்தை கொடுத்து என்ட்ரி போட்டிருக்கீங்க இல்ல, கவுண்டர் ஃபைல் வாங்கி வச்சிருக்கீங்க இல்ல. என்னது சார்? பணத்தை டேபிள் மேல வச்சோம், அதுக்கான ரெசிப்ட் நாங்க வாங்கல. டேபிள்ல வச்சீங்களா? அப்ப டெபாசிட்டே பண்ணலையா? நீங்க டேபிள் மேல வச்ச பணத்துக்கெல்லாம் பேங்க் எப்படி பொறுப்பேத்துக்க முடியும்? சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நாங்க என்ன எங்க வீட்டு டேபிள்ல பணத்தை வச்சோம்? உங்க பேங்க் டேபிள் மேல தானே சார் பணத்தை வச்சோம்.
திருடர்கள் ஜாக்கிரதைன்னு கொட்டை எழுத்துல எதுக்கு போர்டு எழுதி வச்சிருக்கோம்? உங்க பணத்தை நீங்க தான் பாத்துக்கணும். யாரோ பிட் பாக்கெட் அடிக்கிறாங்க, பணத்தை திருடிட்டு போறாங்கன்னா அதுக்கெல்லாம் பேங்க் பொறுப்பேத்துக்க முடியுமா? எங்க பேங்க்ல நீங்க பணத்தை டெபாசிட் பண்ணாதான் நாங்க பொறுப்பு. எங்க டெபாசிட் பண்ண விட்டா? அந்த பொண்ணை கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு 1/2 மணி நேரம் சொல்லி விட்டுட்டு இருந்தா. சரியான நேரத்துல அவளை வேலை பண்ண விட்டுருந்தா நாங்க டெபாசிட் பண்ணி பாருமா, அதெல்லாம் என் பர்சனல் மேட்டர். நான் யாருக்கிட்ட வேணா எவ்வளவு நேரம் வேணா சொல்லி விடுவேன். அதெல்லாம் இவங்க கேட்க கூடாது. சொல்லி நான் தான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ என்ன அந்த பக்கம் பேசிட்டு இருக்கற? நீ ஒழுங்கா வேலை பார்க்க விடாம நியாயம் பேசிட்டு இருக்கற. நீ சும்மா இரு. சார் பேத்தி ஆபரேஷனுக்காக எடுத்து வச்ச பணம் சார் 6 லட்சம் ரூபாய் சார். எங்களுக்கு மறுபடியும் சம்பாதிக்கவே முடியாது சார். எப்படியாவது திருப்பி கொடுத்துருங்க சார். சார் கொஞ்சம் தயவு பண்ணி பாரு, எங்க பணத்தை கொடுக்கலன்னா நீ இந்த இடத்த விட்டு போக மாட்டே. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு யோ செக்யூரிட்டி உங்களுக்கு யாரு மேலடா கைய வைக்கற? கொள்ளை அடிச்சவன பிடிக்க முடியல. எங்க கிட்ட வந்து நியாயம் பேசுறீங்க? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அத்தனை பணத்தையும் ஒரே நிமிஷத்துல கோட்டை விட்டீங்களே, இப்ப என்ன பண்ண போறீங்க? அத நினைச்சுதான் இன்பா ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா. திரும்ப பணத்தை ரெடி பண்றதுக்கு எந்த சோர்ஸும் இல்ல. பேசாம அந்த மேனேஜர் மேல கேஸ போட்டு பணத்தை வாங்கிடலாம்னு இருக்கோம். ஆமா, கேஸ போட்டா 3-4 வருஷம் ஆகும். அது வரைக்கும் அந்த பொண்ணோட ஆபரேஷன் தள்ளி வைக்க போறீங்களா? அதான் உன்னை நம்பி இருக்கேன். ஏதாவது பணத்துக்கு ஏற்பாடு அவ்வளவு பண்ணு. பணத்துக்கு நான் எங்க போறது? பேசாம கடவுள் மேல பாரத்தை போட்டு வேலையை பாரு. ஆமா, கடவுள் சூட்கேஸ்குள்ள பணத்தை போட்டு ஓடி வருவாரா? கண்டிப்பா வருவார். ஹலோ, எங்கடி இருக்கா? நான் சென்னைக்கே வந்துட்டேன். இப்ப சொல்லிட்டல்ல, சென்னைக்கு வந்தே உன்னை பிடிக்கிறேன். உன் காதல பிரிக்கிறேன். என்ன முடிஞ்சா பிரிச்சு பாரு. என்ன பாக்குற? வா ஓடி போலாம். அவன் மட்டும் போல, கூடவே என் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் சேர்ந்து போயிருச்சு. உங்க பொண்ணு போகும்போது உங்க அன்றாயம் எடுத்து போயிட்டாங்க. எல்லாம் உன்னால தாண்டி. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டிரைவரோட ஓட பாத்தியே, அந்த புத்தி தாண்டி உன் பொண்ணுக்கு வந்திருக்கு. வாயை மூடுங்க. ஏன் இப்படி அபாண்டமா பண்ணி போறீங்க? யாரு டிரைவர் கூட ஓட பார்த்தாங்க? மனசாட்சியே இல்லாத பேசுறீங்க. அது டிரைவர் இல்ல, சமயக்காரன். சமையல்காரனா இருந்திருக்கலாம். அப்ப எங்க அப்பா தான் தடுத்து ஒரு தத்துவம் சொல்லி என் மனச மாத்தி உங்களை கட்டி வச்சாரு. என்ன தத்துவம் சொன்னா? மனசுங்கிறது ஒரு சமுத்திரம் போல, அதுல ஒருத்தர் மட்டுமா நினைப்பேன், 1000 பேரை நினைக்கலாண்டி, பைத்தியக்காரின்னு சொன்னாரு. அப்போ மனசு நான் நினைச்சேனா இவனை நினைக்கலாம், அவனை நினைச்சுக்கலாம், பக்கத்து ஒரு பெருமாளை நினைச்சுக்கலாம், வடக்குப்பட்டி ராமசாமி நினைச்சுக்கலாம், ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நினைச்சிருக்கலாம். நீங்க தாலி கட்ட ஒரே பாவத்துக்காக கன்றாவியா இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்க கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த தர்ம பத்தினிய பார்த்து. நீ தர்ம பத்தினி நான் ஒத்துக்கிறேன்டே. ஆனா தர்மத்தை மீறி பொண்ணை கோட்டை விட்டிய. பொண்ணோட போனை அடிக்கடி நோண்டி இருந்தீங்கன்னா அவ காதல அடியோட கட் பண்ணிருக்கலாம். அம்மா பொண்ணு தலையில பேன் பார்க்கலாங்க, ஆனா அவளோட போனை பார்க்க கூடாதுங்க. என்ன கருமம் பிடிச்ச தத்துவம் இது? அவங்க கல்யாணம் நடக்காதுடே. ஐயோ, அவங்க கல்யாணம் படிக்கிறதுக்கு போலங்க. பின்ன லிவன்ட்டுக்கு எதிரா. அப்படின்னா சேர்ந்து வாழ முடியுமான்னு ரிகர்சல் பார்க்க போயிருக்காங்க. சேம் சேம் பப்பி சேம். மானம் பம்பர பேர்ல இப்படி ஒரு மானம் கிட்ட போடப்பா. ஐயா, வெறும்பாண்டின்னு ஒரு ரவுடி இருக்கான். அவனுக்கு போன் போட்டா உங்க பொண்ணை தூக்கிட்டு வர போறான். உடனே அவனுக்கு போன போடுறேன். ஐயா, பேசாம அந்த பையன் மேல பொய் கேஸ போட்டு உள்ளதல்லையாங்கய்யா. என்னன்னு? அது உங்க பொண்ணை புதர்ல வச்சு கெடுத்துட்டா, பம்பு செட்ல வச்சு கெடுத்துட்டா, அப்படியே வெறி முடிச்சு உங்களையும். நிறுத்துறா, இதெல்லாம் ஆசையா? நம்ம பொண்ணு காலையில 5 மணிக்கு ஓடி போயிருக்கா. கோலம் போட்டவங்கள தவிர வேற யாருக்கும் தெரியாது. எத்தனை பேர் கோலம் போட்டாங்க? ஊரே கோலம் போட்டுச்சான். அடி பாவி, அப்ப ஊருக்கே தெரிஞ்சு நாரிச்சு சொல்லு. ஐயா, வெறும்பாண்டி வரா. அம்மா உள்ள போ சொல்லுங்க ஐயா. ஏன்டா போயா? வெறும்பாண்டினா எந்த ட்ரெஸ்ஸுமே போடாம பிறந்த மேனியா வருவான் ஐயா. அம்மா உள்ள போ சொல்லுங்க ஐயா. ஐயா, வெறும்பாண்டி வரான். ஹலோ. ஐயோ, பாத்துடா. நான் என்ன பாத்துட்டு திருவேன். அம்மா சொன்னா கேளு. வணக்கம் ஐயா. வணக்கம். 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 இப்ப தேவையா? பாக்க முயற்சி பண்ணாத. இவன் பெரிய கவலைப்படாதீங்க முதலாளி. ஓடி போன உங்க பொண்ணை நான் கண்டுபிடிச்சு தரேன். உங்க பையெல்லாம் உள்ள எடுத்துட்டு வந்திருக்கலாமே. பரவாயில்ல மேடம், இருக்கட்டும்.
அந்த வீட்டு சாவி ஓனர் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாரு. தேங்க்யூம்மா. எங்களுக்கும் ஓனர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஆமா, உங்க கூட இன்னும் 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னாரு. வெளியே போயிருக்காங்க. சரிம்மா. அப்புறம் நாங்க எதிர்த்த வீட்ல லிவிங் டுகெதரா தங்கறதுல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தா? இதுக்கெல்லாம் அப்ஜெக்ஷன் பண்ற நிலைமையில நான் இருக்கேன். ஏன் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. வாங்க வந்து உட்காந்து காஃபி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் மேடம். நாங்களும் வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். எதுவும் மூட் அவுட் ஆன மாதிரி இருக்கீங்க. ஏதாச்சும் ப்ராப்ளமா? சொல்லுங்கம்மா, எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க பண்றோம். எனக்கு 6 லட்சம் பணம் வேணுமா? 6 லட்சமா? என் பேத்தி ஆபரேஷனுக்காக 6 லட்சம் பணம் வச்சிருந்தேன். இப்ப பணம் இல்லாம ஆபரேஷனும் பண்ண முடியாது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பேங்க்காரங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நியாயமா பார்த்தா அவங்க தான் பணம் கொடுத்துருக்கணும். சில பேங்க்லாம் இப்போ இப்படிதான் பண்றாங்க. மேடம், ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபினான்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட ஹெல்ப் கேட்டு நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. கொஞ்ச நேரம் பழகுனதுல எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்றேன்னு சொல்றேன். நீயும் எனக்கு ஒரு பேத்தி தாம்மா. வெற்றி வெற்றி ஐயா, நம்ம சின்னமா இருக்க இடத்த கண்டுபிடிச்சு. வெறுமாண்டி பையனோட வீட்டுக்கு போயிருக்காயா. இவன் கோலத்தை பார்த்து அவங்க எல்லாம் அலறி அடிச்சு பையன் சென்னையில இருக்க அட்ரஸ கொடுத்துட்டாங்கய்யா. கொடுக்காம இருப்பாங்களா? அவன் அப்படி போய் நின்னோட சும்மா அலறிக்கிட்டு சொல்லியிருப்பாங்களா? ஆனா அதுல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்க. என்ன தப்பு? அந்த அட்ரஸ சொல்றதுக்காக இங்க வீட்டுக்கு வந்தான். அப்ப நீங்க இல்லாதனால அம்மா கிட்ட போய் இப்படித்தாங்க அம்மாவும் அதிர்ச்சியாகி ஓடினாங்க. ஆனா அவன் விடலையே. அவன் துரத்த அம்மா ஓட, அம்மா தடுக்கி கட்டில விழ, இவன் கால்ல விழுந்து 1 மணி நேரம் கதற கதற அட்ரஸ சொல்லிட்டாயா. 1 மணி நேரம் வெறுமாண்டி அம்மா கூட இருந்தாளா? டேய், இப்ப அம்மாங்கடா. அம்மா போராடி டயர்டா தேவி. அப்படி கிபர் எவ்வளவு பேப்பர் பார்த்திருக்கேன். பார்த்ததே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. வெறும்பாண்டி ஒரு குழந்தம்மா. பாரு, அவன் நமக்கு நல்லது தானே பண்ண வந்தான், கெட்டது எதுவும் பண்ண இல்லையே. நீ இப்படி இருந்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. சொல்லுமா. வேணாமா? ஐயோ, அவன் என்ன கொடுத்தா வேணாங்கிற? அட்ரஸ் தானே கொடுத்தான். ஆமா, அவன் அட்ரஸ் தான் கொடுத்தான். அப்பா, சொல்லு என்ன அட்ரஸ் சொன்னா சொல்லு. மேல 18, கீழே 28. வெறும்பாட்டிக்கு நம்ம என்ன பனியன் சட்டி எடுக்க போறோம்? அதுக்குள்ள அளவெல்லாம் சொல்ற. அட்ரஸ் சொல்லு. அட்ரஸ் தாங்க வலசரவாக்கம், வெங்கடேஸ்வர நகர், மேல 18, கீழே 28. இது போதும், அவன் இருக்கிற இடத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். கிளம்புங்க. இன்பா, பேங்க்ல பணம் கொள்ள போனதை பத்தி உன் பேத்திக்கிட்ட சொல்லிட்டியா? அவ சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு தான் அவளுக்கு ஆப்ரேஷனுங்கிறதே அவள்கிட்ட இன்னும் சொல்லாம இருந்தேன். இப்போ ஆப்ரேஷன் எப்படி பண்றது? ஏற்கனவே அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி தான் அந்த பணத்தையே சேர்த்தோம். இந்த கவரிங் நகையை வச்சு என்ன பண்றது? லில்லி, உங்ககிட்ட அடகு வைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? என்னத்தான் அடகு வைக்கணும்? 10 பைசாவுக்கு தேராது. இப்போ என்ன பண்ணலாம்? எதிர்த்த வீட்டு பொண்ணு வேற ஏதோ ஃபைனான்ஸ் கம்பெனியில் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள கேட்டு அரேஞ்ச் பண்ணுறேன்னா அதுவும் ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லை. அவளை விட மாட்டேன். அஜய், எங்க அப்பா வந்துட்டாரு. மாமனார் வந்துட்டாரா? மாமியார் வரல? அவளை எதுக்கு நான் கேக்குறேன்? டேய், என்கிட்ட இருந்து தப்ப முடியாது. மரியாதை கதவை தோற. ஐயோ அப்பா, 10 நாள் கழிச்சு எனக்கு இவனை பிடிக்கலன்னா நானே இவனை கலட்டி விட்டுட்டு வந்துருவேன். அதுக்குள்ள எதுக்கு அவசரப்படுற? ஐயா, பொண்ணு தெளிவா இருக்காங்க, வாங்க கிளம்பலாம். அப்பா, எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம். அப்படி கட்டினா தாலியோட தூக்குவாண்டி. அப்பா, எங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சா? நடந்தது எனக்கு முக்கியம் இல்லடி. எனக்கு தாலி தான் முக்கியம். மானப்பன் குடும்ப கௌரவமே தாலியில தாண்டி இருக்கு. மரியாதையா பண்ணி வெளியில வரல, நான் உள்ள பூந்து உங்க 2 பேரையும் தூக்கி அவனுக்கு ஒரு பொண்ணை செட் பண்ணுவேன். நம்ம ஏரியால வந்து காட்டு கத்து நினைக்கிறேன். பாவம் அந்த பொண்ணு. நம்ம போய் என்னன்னு கேட்கலாம். வெளியில ஏதோ தகராறு நடக்குது. வா, என்ன கத்தினாலும் நாங்க வெளியில வர மாட்டோம். ஏன் இப்படி வந்து கத்திட்டு இருக்கீங்க?
என் பொண்ணை திட்டுவேன், இழுத்து போட்டு சுடுவேன். அது கேட்க நீங்க யாரு? இப்படி 4 பேர் குடுத்தற நடத்துற இடத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. என்னது 4 பேர் குடுத்தற நடத்துறாங்களா? அப்ப இன்னும் 2 பேர் யாரு இருக்கா? 4 பேருன்னு என்ன சொல்றாங்க? எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. அவங்கள காதல் பண்ண விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? எங்க வேடிக்கை பாக்குறது? என் அப்பா பாரு கதவை தாப்பா போட்டு உள்ளே இருக்காங்க. எதுவுமே நான் இன்னும் பார்க்கல. அப்போ உங்க காலனில யாரு வேணா கள்ளக்காதல் பண்ணலாம், அத பார்க்கலன்னு எக்க வேற. ஐயோ அது கள்ளக்காதல் இல்லங்க, அது லிவிங் டுகெதர். இங்கிலீஷ்ல அது லிவிங் டுகெதர், தமிழ்ல அது கள்ளக்காதல். அது எனக்கு தெரியும். அவங்கள நம்ப மாட்டேன். ஐயோ ஏன் இப்படி நடு ரோட்ல உங்க பொண்ணு மானத்தை வாங்குறீங்க? கூட பிறந்த அண்ணனா நினைச்சு சொல்றேன். உள்ள வாங்க பேசுங்க. ஆமாண்ணே உள்ள வாங்க அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணே. வாங்க. ஐயா 3 தங்கச்சிங்க உள்ள கூப்பிடுறாங்க, பேசிட்டு வாங்க. டேய் அவங்க பாசமா உள்ள கூப்பிடுறாங்க, அதுக்கு என்ன கண்ணடிக்கிற? வாங்கண்ணா வாங்க. இல்ல வாங்கண்ணா. போங்க. உங்க அப்பா அந்த பாட்டிங்க வீட்டுக்கு போயிட்டாரு. நம்ம கிட்ட மாட்டியிருந்தா கூட அவரு தப்பிச்சிருப்பாரு. அந்த பாட்டிங்க கிட்ட மாட்டினார்ல, அவரு சட்னி தான். ஏன் இப்படி உருமுறீங்க? உங்க பொண்ணு மேல உங்களுக்கு பாசமே இல்லையா? எனக்கா பாசம் இல்ல. நான் இந்த துப்பாக்கி என் பொண்ணை சுடுறதுக்காக எடுத்துட்டு வரல. என் பொண்ணு என் கூட வரலன்னா என்ன நானே சுட்டுக்குவேன். எனக்கு நீ அவரை காப்பாத்துற இல்ல சுட போறியா? கோக்குமாக பண்ணிட்டு இருக்க. உங்க வயசுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கா? கொஞ்சம் அடங்குங்க. அடங்க மாட்டேன், யாருக்காகவும் அடக்கிக்கவும் மாட்டேன். அடக்கிக்காதீங்கண்ணே, வேணும்னா போயிட்டு வந்துருங்க. ஒரு 2 நாள் பொறுத்துக்கோங்க. உங்க பொண்ணு கிட்ட நாங்க பேசுறோம். நீங்க சொல்றதுதான் சரி. உங்கள மாதிரி பெரியவங்க எடுத்து சொன்னாதான் அவளுக்கு நல்லது கெட்டது புரியும். 2 நாள் கழிச்சு வருவேன். என் பொண்ணை என் கூட அனுப்பி வைக்கணும். நான் வரேன். துப்பாக்கி இங்க கொடுத்துட்டு போயிடுங்க. அது வந்து துப்பாக்கி கையில இருந்தா எப்ப வேணாலும் சுட்டுக்க தோணும். ஆமா நான் சுட்டாலும் சுட்டுக்குவேன். ஏன்னா நான் மானப்பேன். அதுக்கு தான் சொல்றோம் அந்த துப்பாக்கி இங்க வச்சுட்டு போங்க. நீங்க சொல்றதால இந்த துப்பாக்கி இங்க வச்சுட்டேன். உங்களை நம்பி போறேன். என்ன ஏமாத்திர கூடாது. என்ற குருவாயிரப்பா. ஐயா எங்க துப்பாக்கி காணோம்? என் தங்கச்சிங்க ஆசையா கேட்டாங்க, கொடுத்துட்டு வந்திருக்கேன். பேசாம அந்த பொண்ணு அவன் கூட அமுச்சு வச்சுட்டா நமக்கு ஏதாவது கிடைக்கும்ல. லில்லி நல்ல வில்லி மாதிரியே யோசிக்கிறா. பெஸ்ட் ஐடியா. என்ன சொல்ற? சும்மா இரு. ஆசையா வாழ வந்தவங்களையும் பிரிச்சு அந்த பாவத்தை வேற சுமக்கணுமா? நீ தான் எல்லாத்துக்கும் பாவம் பாக்குற. ஓ மேல யாரு பரிதாபப்படுறா? அந்த மேனேஜர் நினைச்சிருந்தா பரிதாபப்பட்டு பணத்தை கொடுத்துருக்கலாம்ல. நல்லா கொடுப்பான் அவன். அவன்கிட்ட எல்லாம் கெஞ்சி கேட்டா பணம் கிடைக்காது. ஒரு துப்பாக்கியை காட்டி மிரட்டணும்னு வையே, கதறிட்டு பணம் கொடுப்பான். அவனை மிரட்டி கேட்கலாமா? ஒரு வாரத்துக்கு சொன்னா நிஜமாவே துப்பாக்கியை கையில எடுக்கிறான். துப்பாக்கியை காட்டுறதுக்கு பேரு கேட்கறது இல்ல, கொள்ளை அடிக்கிறதுன்னு பேரு. அப்ப கொள்ளை அடிப்போம். அஸ்மிதாவை காப்பாத்தணும்னா கொள்ளை அடிக்கிறது தப்பு இல்லையா? ஆபரேஷனுக்கு வச்சிருந்த பணம் அந்த பேங்க்ல தானே போச்சு. விட்ட இடத்துலயே எடுத்துருவோம். நடக்கிற காரியமா சொல்லு. ஏன் நடக்காதுப்பா? கொள்ளையடிக்கிறதுக்கு துப்பாக்கி தானே வேணும், அதுவே கிடைச்சிருச்சு. எங்கிருந்தோ 2 பேர் காதலிச்சு ஓடி வந்து அவங்கள துரத்தி ஒருத்தன் துப்பாக்கியோட இங்க வந்து அந்த துப்பாக்கியை நம்ம கையில கொடுத்துருக்கான்னா கடவுள் நமக்கு ரூட்டு போட்டு கொடுத்துருக்கான்னு அர்த்தம். அதான் சொல்றேன், நல்லா யோசிச்சு பாரு. எப்படியாச்சும் போய் கொள்ளை அடிச்சுட்டு வந்துடலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு நிஜமாவே துப்பாக்கி சுட தெரியும். என்னது? உனக்கு துப்பாக்கி சுட தெரியுமா? நான் காலேஜ்ல படிக்கும்போது என்சிசில இருந்தேன்ல, அப்ப துப்பாக்கி சுட கத்துக்கிட்டேன். அப்பா அப்புறம் எதுக்கு நீ தோசை சப்பாத்தி எல்லாம் சுட்டுட்டு இருக்க? கூமுட்ட துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்கறக்க அவன் என்ன மிலிட்டரியா வேலை பார்க்கறான்? துப்பாக்கி சுட தெரியும்ங்கறனால என்ன செய்ய முடியும்? என்ன வேணா செய்ய முடியும். உண்மையிலேயே சுட தெரியும்னா கொள்ளையடிக்கிறதே ஈஸி ஆயிடுமே. நல்லா
யோசிச்சு பாரு. துப்பாக்கி எடுத்து வந்தாங்க, ஹேண்ட்ஸ் அப் நாங்க 5 நிமிஷத்துல பணத்தை அடிச்சிட்டு போயிட்டாங்க. கரெக்ட். நம்மளும் அதே மாதிரி 5 நிமிஷம் துப்பாக்கிய காட்டி மிரட்டுறோம், பணத்தை எடுக்கிறோம், கிளம்பி வந்துகிட்டே இருக்கிறோம். நம்மள யாரும் பிடிச்சிட மாட்டாங்களா? அன்னைக்கு திருடங்களை செக்யூரிட்டி பிடிச்சானா என்ன, அத்தனை பேரும் அப்படியே பயந்து போய் நின்னுட்டு இருந்தாங்க. ஏன்னா துப்பாக்கியோட பவர் அப்படி. அதே இப்படி ஒரு துப்பாக்கியை நம்மளா போய் வாங்க முடியுமா? கடவுளா பார்த்து துப்பாக்கியை கொடுத்து நம்ம இழந்த பணத்தை நம்மளையே எடுத்துக்க சொல்றாருப்பா. அதுக்காக பேங்கே கொள்ளையடிக்கிறதா? நாம என்ன அடுத்தவங்க பணத்தையா கொள்ளையடிக்க போறோம்? பேங்க்கார நம்ம பணத்தை கோட்டை விட்டா அந்த பணத்தை மட்டும் அங்கிருந்து எடுத்துறோம். இவங்க கதையை கேட்டா